வெல்கம் டு ஆத்மா. உயிர் பலிகள் கொடுமையானது. ஆனால் அது பழிக்கு பதிலாக கணக்கில் கொள்ளப்படும் பொழுது மனம் ஆத்ம சாந்தி அடைகிறது. பவித்ராவின் ஆத்மாவால் கொல்லப்பட்டவர்களுக்கும் இதே நிலைதான். டாக்டர் விஜயின் இழப்பிற்கு பிறகு அந்த குடும்பமே நிர்மூலமாகிவிட்டது. இனி அந்த தந்தையின் எதிர்வினை எண்ணமும் செயலும் எவ்வாறாக இருக்கும்? வாருங்கள் ஆத்மாவிற்குள் செல்வோம். பவித்ரா, நீ மட்டும் அப்பப்போ எங்கேயாச்சும் போயிட்டு வர, என்னை மட்டும் எங்கேயுமே கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிற. அன்னைக்கு நீ கூப்பிட்டதும் நான் வந்தேன்ல, எங்கள் அண்ணன் மட்டும் வராமல் இருந்திருந்தா நம்ம 2 பேரும் எங்கேயோ போயிருக்கலாம். பவித்ரா, அப்பா வராரு, நீ எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோ, சரியா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே, ஒண்ணுமே இல்லையே, சும்மாதான் இருக்க. யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தியே? அதுவா, பவித்ரா கிட்ட. பவித்ராவா? பவித்ராவ காணமே. உங்களை பார்த்ததும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. நீங்க போங்க, அவ வந்துருவா என் கிட்ட. நீ போய் சொல்ற. பவித்ரா இங்க வர்றதில்ல. நான் நம்பணுங்கிறதுக்காக நீ நடிக்கிற. நான் ஒன்னும் நடிக்கல. பவித்ரா இங்க வருவா, நான் அவ கூட தான் இருக்கேன். செத்து போனவ எப்படிடா வருவா? அப்பா, அவ சாகலப்பா, அவ இங்கதான் இருக்கா. சரி, அவ எங்க இருக்கா? எப்ப வருவா? எந்த நேரத்துல வருவா? எந்த ட்ரெஸ்ல வருவா? உன்னால அத சரியா சொல்ல முடியுமா? இதோ இந்த ஜன்னல் வழியா தான் வருவா. பகல்லையும் வருவா, ராத்திரியும் வருவா. சரி, வந்து உங்ககிட்ட என்ன சொல்லுவா? எங்கேயாச்சும் போலாவான்னு கூப்பிடுவா. அண்ணன் தான் என்னை எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டானே. பிரபா, இப்போ உங்க அண்ணன் உயிரோட இல்ல, தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? பவித்ரா தான் என்கிட்ட சொன்னா. அப்பா, என்னப்பா சாப்பாடு? எனக்கு மட்டும் தான் எடுத்து வந்தியா? பவித்ராவுக்கும் பசிக்கும்ல. பாவம்பா பவித்ரா. அப்பா, நீ போ, பவித்ராவுக்கும் டிஃபன் எடுத்துருவா. போப்பா. பவித்ரா, அப்பா உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வருவாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், சரியா? ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ? விஜய் செத்ததை பவித்ராவால எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை ஆவிங்கிறது உண்மையா இருக்குமோ? இதுவரைக்கும் செத்து போனவங்க ஒவ்வொருத்தரும் பவித்ரா சாவுக்கு சம்பந்தப்பட்டவங்களா தான் இருக்காங்க. ஒருவேளை அந்த டாக்டர் சொன்னது சரியா இருக்குமோ? மற்ற சாவுங்களுக்கும் பவித்ராவுக்கும் சம்பந்தம் இருக்குமோ? அப்ப அந்த டாக்டர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு.
சகல சாஸ்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலிர் காம நோயை விட்டு நீர் கருத்துலே உணர்ந்தபின் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனே. உனக்கு புருஷனோட வாழணுமா வேண்டாமா? வாழணும் சுவாமி. அப்போ ஒழுக்கமா இரு. நீ கொஞ்ச நாளா ஒழுக்கம் கெட்டு போயிட்ட. இதனோட முடிவு ரொம்ப விபரீதமா இருக்கும். இப்ப நீ பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கவனால உனக்கு ஆபத்து இருக்கு. அதை முறிச்சிக்க. புரியுதா? புரியுது சுவாமி. போயிட்டு வா, அதை எடுத்து கொடுப்பா. நான் வரேங்க சுவாமி. நில்லு, உள்ள வராத. உன் நிழல் கூட நான் இருக்கிற இடத்துல விழக்கூடாது. போயிடு, போய் இங்க இருந்து. சாமி, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கேன் சாமி. எனக்கு தெரியும், நீ விதைச்சதை நீதான் இருக்கணும். பாவம் செஞ்ச உன்னை நான் பார்க்கவே விரும்பல. போய் இங்க இருந்து. பாவம் பண்ணவனுக்கு மன்னிப்பே கிடையாதா? தவற உணர்ந்து திருந்த நினைக்கிறேன், என்ன மன்னிக்க மாட்டீங்களா? தவற உணர்ந்து தப்பு பண்ணிட்டமேன்னு மனசார வேதனைப்படுறவனை மன்னிக்கலாம். ஆனா தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற உனக்கு மன்னிப்பே கிடையாது. பதவி, பட்டம், பணம், புகழ், கௌரவம், அந்தஸ்து, இதுக்காக எது வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிற யாருக்கும் மன்னிப்பே கிடையாது. போய் இங்க இருந்து. போயிடுன்னு சொல்றேன்ல. நல்லா இருக்கே, அழகா இருக்கு. அடடா, எப்படி இருக்கு? இது நம்ம வீடு தானா இல்ல வேற ஏதாவது வீட்டுக்கு வந்துட்டனா? என்னையா அப்படி பாக்குற? நான் தான் உன் மங்களம். எது? நீதான் என் மங்களமா? ஆச்சரியமா இருக்கு. கழுத்துல ஒத்த செயின் கூட இல்லன்னு பணாத்திக்கிட்டு இருப்ப, இப்போ உடம்பு ஃபுல்லா நகைய போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்க. எப்படி மங்களம்? அதிர்ஷ்டம் என் வீடு தேடி வந்துச்சியா. நியாயமா வேலை பார்த்தேன். கால் வைத்த கஞ்சிக்கு தான் இந்த ஆண்டவன் படி அழந்தான். ஒரு நாள் அநியாயத்துக்கு வேலை பார்த்தேன். அதுல கிடைச்சதுதான் இந்த நகை, புடவை எல்லாம். எப்படியோ என்னால வாங்கி தர முடியல, நீயாவது வாங்கிட்டல. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுமா. அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் இந்த அலங்காரம் எல்லாம். ஓ, சுருக்கமா சொல்ல போனா இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்ல வர, அப்படிதானே? ஆமாயா, உன்னை சந்தோஷப்படுத்ததான் உனக்கோசரம் சரக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இந்தா. சேச்சே, சரக்கு போட்டா போதை ஏறிடும். அப்புறம் உன்னை வர்ணிக்கிறதுக்கு பதிலா உண்மையை சொல்லிடுவேன். முதல்ல பக்கத்துல வந்து உட்காரு. வா, வந்து உட்காரு. இந்த அலங்காரத்துல நான் எப்படி இருக்கேன்? சும்மா சொல்லக்கூடாது. வெண்ணெயில போட்டு வேக வச்ச வெள்ளப்படியார மாதிரி இருக்க. அப்படியே போட்டு கடிச்சிக்கலாம் போல இருக்கு. போயா, நீ ரொம்ப தான் புகழ்ற. விளக்கு அணைக்கலாமா? அதுக்குள்ளையா? அதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது? ஆமா, அணைக்கும் போது இந்த உடம்புல இருக்கிற நகையெல்லாம் குத்துமே, அதை கொஞ்சம் கலட்டி வச்சிட.
நான் கழட்ட மாட்டேன். இந்த மாதிரி நகைங்களை போடணும்னு எத்தனை வருஷம் கனவு தெரியுமா? இத போய் கழட்ட சொல்ற? ஓ, நான் கழட்ட மாட்டேன்ப்பா. அதுக்கு இல்ல, உடம்பெல்லாம் குத்துமே, உனக்கு குத்துச்சுன்னா எனக்கு வலிக்குமே, அதனாலதான். குத்தி ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல. ஆ. சரி, ஓ ஆசையில நான் ஏன் குறுக்க நிக்கணும்? ம், பால்ல இருந்து ஆரம்பிப்போமா? ம். ஜா குடி. ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டி தான் புருஷனுக்கு பால் கொடுக்கணும். நீ ஏன் கொடுக்கற? நீ தான் எனக்கு ஏற்கனவே பால் குடிச்சிட்டியே. நான் எப்ப கொடுத்தேன்? உனக்கு இந்த நகையெல்லாம் எப்படி வந்துச்சு? அது வந்து ஆ, ஹ, ஹ, ஐயோ, ஏன் இப்படி பதட்டப்படுற? ரத்தம். பால்ல விஷத்தை குடிச்சதுக்காக வந்த சன்மானம் தானே இதெல்லாம். குடி. தியா, தியா, இந்த நேரத்துல இங்க எப்படி வந்த? என்னாச்சு சொல்லு. ஆ? என்ன சொல்ற? அங்கயா? அங்க யாரும் இல்லையே. என்னமா சொல்ற? என்ன நகை? நகை எதுக்கு தூக்கி காட்டுறா? ஒன்னும் புரியலையே. ஹலோ ஐயா. என்ன மாணிக்கம்? அணு உடம்பு ஜுரத்தால கொதிக்குதுங்கய்யா. அனுவுக்கா? ஆமாங்கய்யா. ஐயா நீங்க எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்கய்யா. பாவம் அம்மா மட்டும் தனியா இருக்காங்கய்யா. வந்துடுறேன்ப்பா. வந்துடுறேன். சரிங்கய்யா. பத்திரமா பாத்துங்க. நான் வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். நான் வச்சிரேங்கய்யா. ஒருபுறம் மூத்த மகனை இழந்த துக்கம், மறுபுறம் இளைய மகனின் முரண்பட்ட மனநிலை பாதிப்பு. இரண்டிற்கும் நடுவே தவிக்கும் மருத்துவ தந்தை தீர்வுக்காக யாரை தேடிச் சென்றார்? சென்ற இடத்தில் அவருக்கு ஏன் அந்த அதிர்ச்சி? புதிதாக முளைத்திருக்கும் நகை பெண்ணுக்கும் அவளது கையாலாகாத கணவனுக்கும் மருத்துவ தந்தைக்கும் இதற்கும் மேலாக பவித்ராவின் ஆத்மாவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கப் போகிறது?
பாப்பாக்கு என்னமாச்சு? இவ்வளவு நேரம் எங்க மாமா போயிருந்தீங்க? ஒரு முக்கியமான வேலையை போயிருந்தம்மா. என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு? தலையில பத்தெல்லாம் போட்டிருக்க? குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு மாமா. அதுவும் காய்ச்சல்ல உடம்ப தூக்கி போட்டது மாமா. நான் ரொம்ப பயந்துட்டேன். டாக்டர் வந்து ஊசி போட்டதுக்கு அப்புறம் காய்ச்சல் குறைஞ்சிருக்கு. என்னம்மா ஃபீவர் இவ்வளவு சிவியர் ஆகிற வரைக்கும் கவனிக்காம வச்சிருக்கிய? நல்லாதான் மாமா இருந்தா. திடீர்னு தலை வலிக்குதுன்னு சொன்னா. அப்புறம் கீழே விழுந்துட்டா. தொட்டு பார்த்தா உடம்பெல்லாம் கொதிக்குது. உடம்பு தூக்கி போட்டதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா. டாக்டர் வந்து ஊசி போட்ட உடனே காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்பதான் பரவாயில்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நான் இருக்கும்போது ஏம்மா பயப்படுற? தைரியமா இரு. மாமா, பயப்படக்கூடாதுங்கிறது ஆறுதலான வார்த்தையா இருந்தாலும் பயப்படாம இருக்க முடியல மாமா. என் புருஷனை எழுந்துட்டேன். என் குழந்தையும் எழுந்துருவேணும்னு பயமா இருக்கு மாமா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, இந்த வீட்ல இருந்த நிம்மதி போயிடுச்சு. ஏதோ சாபத்துக்குள்ளான வீடு மாதிரி ஆயிடுச்சு. என் புருஷன் செத்து போனாரு. இன்னொரு புள்ள பைத்தியமா இருக்கான். சம்பந்தமே இல்லாம என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு. வீட்ல எப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க சாகுறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மாமா. என்னம்மா? என் குழந்தைய கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே போயிடலான் இருக்க மாமா. ஏம்மா என்னாச்சு? கோடிக்கணக்கில் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தானம்மா. இதெல்லாம் விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா நானும் என் மகனை மட்டும் தனியா இங்க இருக்கணுமா? ஐயா, உங்க பேச்சுக்கு நடுவில் நான் குறுக்க வரேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அளவுக்கு நான் படிக்கலைனாலும் என் அறிவுக்கு எட்டினதை நான் சொல்றேன். சொல்லு. ஏதோ ஒரு சாபம் இந்த வீட்டை ஆட்டி படைக்குதுன்னு என் மனசுக்கு தெரியுதுங்கய்யா. அது அவங்க செஞ்ச பாவமா கூட இருக்கலாம். சாபத்திலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பரிகாரம் செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாபம் பரிகாரம் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை தான். ஐயா, அது மூட நம்பிக்கையாவே இருக்கட்டும். நாம ஒரு பரிகாரம் செய்யறதுனால குறைஞ்சு போக மாட்டோம். என் அபிப்பிராயத்தை நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டங்கய்யா. சகுந்தலா, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாமா? பாப்பா போய் தூங்க வச்சுட்டு நீ படுத்து தூங்க போ. மணிக்கம், ஐயா, பிரபா சாப்பிட்டானா? அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். அவர் இந்நேரம் சாப்பிட்டுருப்பாரு. நீங்க வந்து சாப்பிடுங்கய்யா. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ போய் சாப்பிட்டு படுத்துக்கோ. சரிங்கய்யா. சிறுமி அணுவிற்கு அவ்வப்போது ஏற்படும் உடல்நல பாதிப்பு, தன் கணவனான டாக்டர் விஜயை இழந்து சகுந்தலா தவிக்கும் தவிப்பு, இவ்விரண்டுமே மாமனாரான மருத்துவருக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. சகுந்தலா தனது தாய் தந்தையர் வீட்டுக்கு செல்ல எடுத்த முடிவு அவருக்கு பேரதிர்ச்சியை கூட்டியது. சகுந்தலாவை எப்படி சமாதானப்படுத்தப் போகிறார்? அதை தவிர வேறு வழியும் இல்லை அவருக்கு. இனி என்ன நடக்கப் போகிறது? என்ன அழிக்க ஆள் தேடுறியா நீ?
அது உன்னால முடியாதுடா. யார் யாரது யாரது? இன்னுமா தெரியல? என்ன வாழ வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டு என்ன சாகடிக்க ஆளுங்களை ஏவி விட்டியே, ஞாபகம் இல்ல? நீ ஏவி விட்ட ஆளுங்களெல்லாம் நான் பழி வாங்கிட்டேன். செய்யற பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு உன் பணம் உன்னை காப்பாத்தணும் தைரியத்துல இருக்கியா? யார் பேசுறது? யாரா இருந்தாலும் தைரியமாய் முன்னாடி வா, முன்னாடி வா. உன் முன்னால வருவேண்டா. நாளைக்கு மறுநாள் அமாவாசை. உன் கதையை முடிக்கிறதுக்கு நாள் குறிச்சிருக்கேன். அன்னைக்கு வரேன்டா உன் முன்னால. என்கிட்ட பேசுறது யாரு? யாரு என்கிட்ட பேசுறது? இன்னுமாடா நான் யாருன்னு தெரியல? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. உன்னை பழி வாங்காம நான் விட மாட்டேன். இன்னுமாடா உனக்கு என்ன தெரியல? முதல்ல வார்ட் பாய் ராகவ், ரெண்டாவது நர்ஸ் ஸ்டெல்லா, மூணாவது உன் மகன் விஜய், நாலாவது அந்த வேலைக்காரி, இப்போ அஞ்சாவது நீதானா? மணிகம் 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 மணிகம். ஐயா ஏன் அப்படி கத்துறீங்க? என்னாச்சு? என்ன அது உடம்புல இப்படி குப்புன்னு வேர்த்திருக்கு? ஒண்ணு இல்ல மணிகா, ஒண்ணு இல்ல. என்னையா ஒண்ணு இல்லைங்கிறீங்க? சொல்லுங்கய்யா. மாமா உள்ள ஒண்ணு இல்ல. என்னாச்சு மாமா? எதுக்கு சத்தம் போட்டீங்க? ஒண்ணு இல்லம்மா. அது நீயும் மாணிக்கமும் பேசுனதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அது இந்த வீட்டுல ஏதோ ஏதோ கெட்டது இருக்குமா, அதை சரி பண்றதுக்கு ஒரு சாமியார் இருக்காரு. ஆனா அவரு என்ன மாமா, அந்த சுவாமிஜியை பாத்தீங்களா? பார்த்தம்மா. ஆனா நான் கூப்பிட்டா அவரு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. ஒருவேளை நீ கூப்பிட்டா அவரு வருவாருன்னு நினைக்கிறேம்மா. நான் வரேன் மாமா. எப்போ போலாம்? உடனே போலாமா? இந்த நேரத்திலயா? பொழுது விடிஞ்சதும் போலாம் மாமா. பொழுது விடிஞ்சதுமா? குற்றத்தின் தலைவன் யார்? பவித்ராவின் ஆத்மாவால் அதுவும் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. குற்றத்திற்கான அம்பு எய்தப்பட்ட அதே வீடுதான். குற்றத்திற்கான தலைவன் அந்த குடும்ப தலைவனான தந்தை மருத்துவர்தான். இனி அவரது போராட்டம் பவித்ராவின் ஆத்மாவிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதுதான். இதுவரை இருமாப்பாக இருந்த தந்தை இனி தன்னை காத்துக்கொள்ள ஒரு சாமியாரின் உதவியை நாடியிருப்பது பரிதாபமான விஷயம்தான். நடப்பது எப்படியோ அப்படியே நடக்கட்டும். ஆனால் நடக்கப் போவதுதான் என்ன? நாளை பார்க்கலாம்.